வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். விலைவாசி உயர்வால் மக்கள் பாதிப்பு. உதவி திட்டங்கள் அனைத்தையும் மறுசீரமைக்க அமைச்சுகளுக்கு அன்வார் உத்தரவு. தீவிரமடைந்து வரும் உலகளாவிய விநியோக நெருக்கடியில் இருந்து ஏழைகளையும் நலிவடைந்தோரையும் பாதுகாக்கும் வகையில் அரசாங்கத்தின் திட்டங்கள் அனைத்தும் உண்மையில் தேவைப்படும் ஏழை எளியோரை நேரடியாக சென்றடையும் வகையில் அனைத்து அமைச்சுகளும் தங்களின் முன்னெடுப்புகளையும் உதவி திட்டங்களையும் மறுசீரமைக்குமாறு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளார். இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற தேசிய பொருளாதார நடவடிக்கை மன்றமான AMTAN கூட்டத்தில் இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டதாகவும், நாட்டின் பொருளாதாரத்தையும் அவசரகால தயார் நிலையையும் வலுப்படுத்த பல முக்கிய திட்டங்கள் அங்கு ஆய்வு செய்யப்பட்டதாகவும் அன்வார் தமது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். மேலும் விநியோக தொடர்ச்சியை உறுதி செய்வதும், குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய மக்கள் மற்றும் சிறு வியாபாரிகள் உலக பொருளாதார நெருக்கடியால் மேலும் நலிவடையாமல் பாதுகாப்பதும் AMTAN-இன் முக்கிய கவனமாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அடித்தட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதே அரசாங்கத்தின் முக்கிய முன்னுரிமை என்றும் அன்வார் உறுதிபட தெரிவித்துள்ளார். அதன் ஒரு பகுதியாக நாடு முழுவதும் உள்ள அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளும் அதிகரித்து வரும் செயல்பாட்டு செலவுகளை ஈடுகட்டும் வகையில் நடைபாதை வியாபார கடைகள் மற்றும் சிறு வணிக நிறுவனங்களுக்கான வாடகை கட்டணங்களை குறைப்பதில் கோலாலம்பூர் மாநகராட்சி மன்றமான DBKL மற்றும் மாரா ஆகியவற்றை முன்னுதாரணமாக கொள்ள வேண்டும் என்றும் அன்வார் வலியுறுத்தியுள்ளார். மத்திய கிழக்கு புவிசார் அரசியல் பதற்றத்தால் ஏற்பட்டுள்ள உலகளாவிய எரிசக்தி நெருக்கடிக்கு மத்தியில் மலேசியாவின் எரிபொருள் விநியோகத்தை உறுதி செய்ய பூடி மடானி 95 திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ரான் 95 பெட்ரோல் கோட்டாவை அரசாங்கம் குறைக்கக்கூடும் என்று நிதி அமைச்சின் துணை அமைச்சர் லியூ சின்தோங் தெரிவித்துள்ளார். இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஆஃபின் மார்க்கெட் அவுட்லுக் மாநாட்டில் பேசிய லியூ சின்தோங், தற்போதைய 200 லிட்டர் மானிய கோட்டாவை 150 லிட்டராக குறைப்பது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக கூறினார். புள்ளி விவரங்களின்படி 80% மலேசியர்கள் மாதத்திற்கு 200 லிட்டருக்கும் குறைவாகவே பெட்ரோல் பயன்படுத்துகின்றனர். மேலும் 60% மக்கள் 150 லிட்டருக்கும் குறைவாக பயன்படுத்துவதால் இந்த நடவடிக்கை பரிசீலிக்கப்படுகிறது. இதற்கான அதிகாரப்பூர்வ காலக்கெடு இன்னும் அறிவிக்கப்படவில்லை. எனினும் வெளிநாட்டினர் மற்றும் அதிக வருமானம் ஈட்டும் பிரிவினரான T15, T20 ஆகியோருக்கு இந்த மானியம் கிடைப்பதை தடுக்கும் வகையில் தகுதி வரம்புகளை இறுக்கமாக்கவும் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஆயுத படைகளுக்கான ராணுவ உபகரணங்கள் கொள்முதல் நடவடிக்கைகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த தற்காலிக தடை நீக்கப்பட்டுள்ளதை மலேசிய தற்காப்பு அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. நிதி கசிவு அல்லது தவறான பயன்படுத்துதலை தடுக்க மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதால் தற்போது அனைத்து கொள்முதல் நடவடிக்கைகளும் திட்டமிட்டபடி நடைபெற்று வருவதாக தற்காப்பு அமைச்சர் காலித் நோர்டின் தெரிவித்துள்ளார். பத்துதீகா முகாமில் இன்று நடைபெற்ற ஆயுத படைகளுக்கான மடானி பொருளாதார திட்ட நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்போது எந்த தடையும் அமலில் இல்லை என்றும் நிதி முறைகேடுகளை தடுக்கும் அமைப்புகளை தாங்கள் செயல்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக ராணுவத்தின் முக்கிய செயல்பாடுகளும் அதன் தயார் நிலையும் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் கொள்முதல் தடை குறித்து தனது அமைச்சு நிதி அமைச்சுடன் கலந்தாலோசித்து வருவதாக காலித் தெரிவித்திருந்தார். மேலும் முன்னாள் உயர்மட்ட ஆயுதப்படை தலைவர்கள் பலர் மீது சுமத்தப்பட்ட ஊழல் மற்றும் அதிகார துஷ்பிரயோக குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து இந்த தடையானது அமல்படுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தென்னிந்திய திரைப்பட நட்சத்திரமான விஜய் பதவியேற்றிருப்பது மக்களின் நீண்டகால போராட்டத்தையும் கொள்கைகளில் உறுதியாக நின்று துணிச்சலுடன் செயல்பட்டால் மக்கள் ஆதரவை வெல்ல முடியும் என்பதையும் நிரூபிப்பதாக மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். விஜயின் அரசியல் பயணமானது பல ஆண்டுகள் அரசியல் சவால்கள் மற்றும் அழுத்தங்களை எதிர்கொண்டு பின்னர் மலேசியாவின் 10வது பிரதமராக உயர்ந்த டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் நீண்டகால அரசியல் போராட்டத்தை நினைவூட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இருவரும் மக்களின் நலனை காக்க நேர்மையும் தியாகமும் துணிச்சலும் அவசியம் என்பதை நிரூபித்துள்ளதாக இன்று செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் ரமணன் தெரிவித்துள்ளார். மேலும் பொழுதுபோக்கு துறையில் இருந்து தமிழ்நாட்டின் உயரிய தலைமை பொறுப்பான முதல் அமைச்சர் பதவிக்கு விஜய் உயர்ந்திருப்பது அடித்தட்டு மக்களுடன் நெருக்கமாக இருந்து அவர்களின் எதிர்பார்ப்புகளை புரிந்து கொள்ளும் தலைவரின் மீது மக்களுக்கு உள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது என்றும் ரமணன் தெரிவித்துள்ளார்.
இந்த வெற்றியானது தமிழ்நாட்டில் வளர்ச்சி, ஒற்றுமை மற்றும் மக்கள் நலனை மேலும் வலுப்படுத்தும் புதிய அத்தியாயமாக அமையும் என்றும் ரமணன் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளையில் பொருளாதாரம், கல்வி, மனிதவள மேம்பாடு மற்றும் கலாச்சாரம் போன்ற துறைகளில் மலேசியா மற்றும் தமிழ்நாட்டுக்கு இடையிலான உறவும் ஒத்துழைப்பும் மென்மேலும் வலுப்பெறும் என்று தாம் எதிர்பார்ப்பதாகவும் ரமணன் தெரிவித்துள்ளார். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM-இன் புதிய தலைமை ஆணையருக்கு அனைத்து அதிகாரிகளும் முழு ஆதரவும் ஒத்துழைப்பும் வழங்க வேண்டும் என்று தான் ஸ்ரீ அசாம் பாக்கி தெரிவித்துள்ளார். இன்று செவ்வாய்க்கிழமை தலைமை ஆணையர் பதவியில் இருந்து அதிகாரப்பூர்வமாக விலகிய அவர் SPRM-ஐ தொடர்ந்து வலிமையாக இயக்குவதற்கு அனைவரின் முழுமையான ஒத்துழைப்பும் அவசியம் என வலியுறுத்தியுள்ளார். அதிகாரிகள் புதிய தலைமையுடன் ஒத்துழைக்கவில்லை என்றால் அது அமைப்பையே பாதிக்கும் என குறிப்பிட்ட அவர் எந்த அமைப்பாக இருந்தாலும் அதன் தலைமையிடம் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். SPRM தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற சிறப்பு பிரியாவிடை நிகழ்ச்சி மற்றும் அதிகாரப்பூர்வ பணி நிறைவு நிகழ்வில் உரையாற்றிய அசாம் பாக்கி மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். தேசிய தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனமான தக்கூன் நேஷனல் தனது ஊழியர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் சிறப்பான சேவையை கௌரவிக்கும் வகையில் தக்கூன் தேசிய பாராட்டு விழா 2026 நிகழ்ச்சியை நேற்று பாங்கி அவென்யூ மாநாட்டு மையத்தில் ஏற்பாடு செய்திருந்தது. இந்த விழாவை தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்டீவன் சிம் சிக்யோங் தொடக்கி வைத்தார். மொத்தம் 246 பணியாளர்களுக்கு 5 பிரிவுகளில் விருதுகள் வழங்கப்பட்டன. அவ்விழாவில் உரையாற்றிய அமைச்சர் ஸ்டீவன் சிம் 2026 ஆண்டில் குஸ்கோப் கீழ் செயல்படும் அமைப்புகள் மூலம் 15 பில்லியன் ரிங்கிட் நிதி நாடு முழுவதும் உள்ள 4 லட்சம் தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவுகளுக்கு வழங்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் இந்த ஆண்டு ஜனவரி முதல் ஏப்ரல் வரை மட்டும் தக்கூன் நேஷனல் சுமார் 20,000 சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோருக்கு 360 மில்லியன் ரிங்கிட் நிதி உதவி வழங்கியுள்ளதாக கூறினார். அதேவேளை தக்கூனின் வெற்றி என்பது வெறும் எண்ணிக்கைகளில் மட்டுமல்ல, வேலைவாய்ப்பு உருவாக்கம், சமூக பொருளாதார முன்னேற்றம் மற்றும் உள்ளூர் தொழில் முனைவோர் வளர்ச்சியிலும் அதன் தாக்கம் தெளிவாக தெரிகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோரை மேலும் வலுப்படுத்த தக்கூன் தனது பங்களிப்பை தொடர்ந்து அதிகரிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award-winning, best preschool chain in the town. Welcome to our preschool where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my பினாங்கின் பகண்டாலாமில் தமிழ் இடைநிலை பள்ளி அமைக்க பல ஆண்டுகளாக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் அதற்காக 4 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டிருந்தும் மாநில அரசு இன்னும் மத்திய அரசுக்கு அதிகாரப்பூர்வ விண்ணப்பத்தை சமர்ப்பிக்காதது ஏன் என பகண்டாலாம் சட்டமன்ற உறுப்பினர் குமரன் கிருஷ்ணன் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக பினாங்கு மாநில சட்டமன்ற கூட்டத்தில் பேசிய அவர், தமிழ் தேசிய இடைநிலை பள்ளி அமைக்கும் திட்டம் இன்னும் ஆரம்ப கட்ட கலந்துரையாடலிலேயே இருப்பதாகவும் இதுகுறித்து மக்களுக்கு தெளிவான விளக்கம் வழங்கப்படாதது இந்திய சமூகத்தில் கவலையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் மக்கள் தொகை அதிகரித்து வரும் நிலையில் தமிழ் இடைநிலை பள்ளி உருவாக்கப்படுவது இந்திய மாணவர்களுக்கு பெரும் ஆதரவாக அமையும் என்றும் தற்போது இடைநிலை பள்ளிகளில் தமிழ் கல்விக்கான வாய்ப்புகள் குறைந்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளையில் நிலம் இல்லாதது இனி தடையாக இருக்க முடியாது என்பதால் பள்ளி கட்டுமானத்திற்கான விண்ணப்பத்தை விரைவாக மத்திய அரசிடம் அனுப்ப வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். மேலும் திட்டம் நடைமுறைக்கு வராத சூழ்நிலை ஏற்பட்டால் தற்போதுள்ள இடைநிலை பள்ளிகளில் தமிழ் மொழி பாடங்கள் மற்றும் சிறப்பு வகுப்புகளை விரிவுபடுத்துவது குறித்து மாநில அரசு கல்வி அமைச்சுடன் ஆலோசிக்க வேண்டும் என்றும் குமரன் கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். RTM கிளிக் செயலியை தங்களது செல்போன்களில் பதிவிறக்கம் செய்வதன் மூலம் FIFA உலகக்கோப்பை 2026 போட்டிகளை இலவசமாக கண்டுகளிக்க முடியும் என்று தொடர்புத்துறை அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபட்சில் தெரிவித்துள்ளார். இந்த உலகக்கோப்பை போட்டிகளை மலேசியாவின் அதிகாரப்பூர்வ ஒளிபரப்பாளர்களான RTM மற்றும் யூனிஃபை டிவி நேரலையாக ஒளிபரப்ப உள்ளன. கடந்த 20 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக அனைத்து மலேசியர்களும் உலகக்கோப்பை போட்டிகளை இலவசமாக காணும் வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் ஃபாமி ஃபட்சில் குறிப்பிட்டார்.
குறிப்பிட்டுள்ளார். மேலும் மக்கள் RTM கிளிக் செயலியை பதிவிறக்கம் செய்யலாம் அல்லது மை டிவி மற்றும் RTM வழியாகவும் கண்டு ரசிக்கலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டு FIFA உலக கோப்பையானது கனடா, மெக்சிகோ மற்றும் அமெரிக்காவில் வரும் ஜூன் 11 தேதி தொடங்கி ஜூலை 19 தேதி வரையில் நடைபெறவுள்ளது. வரலாற்றிலேயே முதன்முறையாக இதில் 48 நாடுகள் பங்கேற்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்திய பெண்கள் பொருளாதார தன்னிறைவு அடைய அரசாங்கம் வழங்கும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினரும் சுங்காய் சட்டமன்ற உறுப்பினருமான டத்து சிவனேசன் வலியுறுத்தியுள்ளார். புந்தோங் பகுதியில் இந்திய பெண்களுக்காக பேரா மாநில அரசின் பாசாக் நிறுவனம் சார்பில் முற்றிலும் இலவசமாக நடத்தப்பட்ட 5 நாள் அழகுக்கலை மற்றும் அலங்கார பயிற்சி திட்டத்தின் நற்சான்றிதழ் வழங்கும் விழாவில் டத்து சிவனேசன் கலந்து கொண்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய டத்து சிவனேசன் மெனிக்யூர், பெடிக்யூர் மற்றும் மணப்பெண் அலங்காரம் போன்ற சேவைகளுக்காக பிற சமூகத்தாரை நாடாமல் இந்திய பெண்களும் இத்துறையில் தொழில் முறையாக முன்னேற வேண்டும் என்றார். மெனிக்யூர், பெடிக்யூர் இதெல்லாம் இப்போ நம்மவர்கள் ஒரு சீன கடையை தேடி தான் போகிறோம். பெடிக்யூர், மெடிக்யூர்னா அது சீனர்கள் தான் அந்த கடையை தேடிட்டு போகிறோம். மற்றொன்று சில இந்திய பெண்கள் இந்த துறையில் இருக்கிறாங்க. அதாவது ஒரு வீட்டில் கல்யாணம்னா அவங்கள என்கேஜ் பண்ணுறாங்க. அவங்க போய் அந்த பொண்ணுக்கு சாரி கட்டுறதுலேருந்து எல்லாம் சகல இதுவும் செய்கிறாங்க. சில நேரத்தில் இது ஆயிரக்கணக்கில் போகுது. அப்போ பொண்ணுக்கு மட்டும் இல்லை, பொண்ணோட அம்மாவுக்கும் செய்யணும், பொண்ணோட தங்கச்சிங்களுக்கும் செய்யணும். அப்போ ஒரு குரூப்பாக வராங்க. அவங்க நல்ல வருமானம் இதில் வருது. இதை ஒரு தொழிலாக எடுத்து செய்யலாம். இந்த வீட்லேயே வேலையெல்லாம் வீட்டில் இருக்கிற பெண்கள் இதை செய்யலாம் பகுதி நேரமாக, இல்லை வேலை செய்கிறோம் பகுதி நேரமாக இதை செய்யலாம். ஆனால் இது வரைக்கும் எந்த இதை டிபெட்டில் ஒரு கோர்ஸாக இது வரைக்கும் சேர்க்கல, எங்கேயும் இல்லை. பேராக்கள் தான் முதல் முறையாக நம்ம இதை ஒரு மாடியூலாக டிபெட் கீழே பண்ணாந்து அதுக்கு அங்கீகாரம் கொடுத்து அதை முறையாக கற்றுக் கொடுத்து அதற்கு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து அங்கீகாரம் கொடுக்கணும். இத்துறைக்கு அதிக முதலீடு தேவையில்லை என்பதால் குழுவாக செயல்பட்டு பெண்கள் ஆயிரக்கணக்கில் வருமானம் ஈட்ட முடியும் என்றும், பயிற்சி முடித்தவர்கள் சிறு தொழில்களை தொடங்க அடுத்த கட்டமாக உதவிகள் வழங்கப்படும் என்றும் டத்து சிவனேசன் உறுதியளித்தார். இந்த பாசா திட்டத்தின் பயிற்றுனரான சரஸ்வதி ஆறுமுகம் கூறுகையில், தாய்மார்கள் உட்பட 20 பேர் பங்கேற்ற இந்த பயிற்சியில் அனைவரும் உற்சாகத்துடன் கலந்து கொண்டு பயன்பெற்றதாக குறிப்பிட்டார். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சரஸ்வதி ஆறுமுகம். இந்த பாஸாவோட கிளாஸோட ட்ரெயினர் நான் தான். ஸோ இந்த கிளாஸ் மொத்தம் 20 பேர் வந்திருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப ஒத்துழைப்பாக என்கிட்ட நுணுக்கமாக நம்ம சொல்லிக் கொடுக்குற நுணுக்கமாக எல்லாமே புரிகிற அளவுக்கு நம்மளை கேட்டு கற்றுக்கிட்டாங்க. ஸோ எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம இந்தியன்ஸ்க்கு கற்றுக்கிறதுக்கு வந்திருக்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் B40 கிளாஸ் நடக்குது. சிங்கிள் மதர்லாம் ரொம்ப பேர் இருந்தாங்க. இதில் அவங்களாம் இந்த கிளாஸ் மூலிமா அவங்க ஒரு மொபைல் சர்வீஸ் செய்யறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஒரு சின்னதாக வீட்டிலே இருந்து ஒரு தொழில் செய்யறதுக்கு இந்த கிளாஸ் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு பயன்படுத்துகிறதா இருக்கும். இந்த பயிற்சி திட்டம் எத்தகைய ஆக்கப்பூர்வமாக அமைந்துள்ளது என்பதை இதில் பங்கேற்றவர்களில் தர்ஷினி முத்துசாமியும் புவனா நடராஜனும் இவ்வாறு விவரித்தனர். வணக்கம், என் பேர் தர்ஷினி முத்துசாமி. இன்று நான் பாசாக் ஆர்கனைஸ் பண்ண ஒரு 5 days கார்ஸில் கலந்துக்கிட்டேன். இந்த கார்ஸில் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேலேருந்து 5 day வரைக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்கில்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. மெயினாக சாரி ப்ரீ ப்ளீட்டிங், சாரி பாக்ஸ் ஃபோல்டிங், சாரி ஹேங்கரில் எப்படி போடுறது, அதுக்கப்புறம் மெனிக்யூர், பெடிக்யூர், சாரி ட்ரேப்பிங் ப்ளீட் பண்ணாமல் ட்ரேப் பண்ணுறது, அதுக்கப்புறம் மேக்கப் மாடலாக வச்சு சொல்லி கொடுத்தாங்க. கடைசி நாள் இது சொல்லி கொடுத்த அனைத்து ஸ்கில்ஸ்க்கும் எக்ஸாம் மாதிரி ஒன்று வைக்கிறாங்க. அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு அந்த 5 நாள் ரொம்ப உதவியாக இருந்துச்சு. இந்த காஸ்க்கு வந்ததுக்கப்புறம் சாரி ப்ளீட்டிங் நம்ம வெளியே போய் கொடுக்காம நம்மளே சொந்தமாக கற்றுக்கிட்டு ஈஸியாக செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த 5 நாள் ட்ரைனிங். வணக்கம், நான் போனா நடராத்தன். நான் பூஸ்டிங் பேராக்லேருந்து வந்திருக்கேன். ஃபாசா நடத்தும் 5 நாள் இந்த இலவச வகுப்பு ப்ரோக்ராமில் நான் வந்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2வது நாள் எங்களுக்கு 50 கேள்விகள் வச்சாங்க. இது எதுக்குன்னா, இந்த 5 நாள் நாங்கள் பயின்ற இந்த எல்லா சப்ஜெக்ட்லுமே எந்த அளவுக்கு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம், எந்த அளவுக்கு எங்களுக்கு நாலேஜ் இதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பரீட்சை வச்சாங்க. இந்த பரீட்சை எங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எந்த அளவுக்கு நாங்கள் இந்த ப்ரோக்ராமில் நாங்கள் கற்றுக்க முடியும்னு எங்களை நாங்கள் தயார்படுத்துறதுக்கு ஒரு பியூட்டிஷியன் ஒரு ஸ்மால் ஒரு ஃப்ரீலான்ஸ் நாங்கள் ஒரு செய்யறதுக்கு இந்த பரீட்சை எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு.
பயிற்சி முடித்தவர்கள் சிறு தொழில்களை தொடங்க அடுத்த கட்டமாக உதவிகள் வழங்கப்படும் என்றும் உறுதியளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் புந்தோங் சட்டமன்ற உறுப்பினர் துளசி மனோகரன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் நடந்ததாக கூறப்படும் கருக்கலைப்பு சம்பவத்தில் பெண் ஒருவரின் உயிர் இழப்புக்கு காரணமானதாக நம்பப்படும் முன்னாள் கிளினிக் ஊழியர்கள் 2 இன்று கோலாலம்பூர் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். 83 வயதான பிலோமினா மத்தியாஸ் மற்றும் 73 வயதான ரோஸ்பூர் கௌர் பிரதாப் சிங் ஆகியோர் 45 வயது பெண்ணின் மரணத்திற்கு காரணமானதாக இருவரின் மீதும் குற்றம் சாட்டப்பட்டது. கடந்த 2024 ஆண்டு அக்டோபர் 22 தேதி மாலை 5:30 மணியளவில் ஜலான் சங்கட் புக்கிட் பின்தாங் பகுதியில் உள்ள ஒரு கிளினிக்கில் இந்த சம்பவம் நடந்ததாக கூறப்படுகிறது. இவ்வழக்கானது குற்றவியல் சட்டம் பிரிவு 314 கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நீதிபதி லிலி மரேஸ்கா கலீசான் இருவருக்கும் தலா 3000 ரிங்கிட் ஜாமீனை ஒருவரின் உத்தரவாதத்துடன் வழங்கி வழக்கின் அடுத்த விசாரணையை ஜூன் 29 தேதிக்கு ஒத்திவைத்தார். பாடாஸ் ஆறு பகுதியில் உள்ள பாங்கி ஹைட்ரோ எலக்ட்ரிக் அணை அருகே மாயமானதாக தேடப்பட்டு வந்த 19 வயது மாணவரின் உடல் இன்று காலை கண்டறியப்பட்டது. காலை சுமார் 8:54 மணியளவில் அப்பகுதியில் பணியாற்றிய தொழிலாளர்கள் அம்மாணவரின் உடலை கண்டறிந்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை பள்ளி விடுதியில் இருந்து அம்மாணவர் காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்டிருந்ததாக தென்னோம் மாவட்ட இடைக்கால போலீஸ் தலைவர் அமர் ரசாலி ஷாரி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இச்சம்பவத்தில் குற்ற செயலுக்கான எந்த ஆதாரமும் இதுவரை கிடைக்காததால் திடீர் மரணம் என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகின்றது. மேலும் உடற்கூறு பரிசோதனையானது குயின் எலிசபெத் மருத்துவமனையில் நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹந்தா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் பணிகள் இன்னும் நிறைவடையவில்லை என உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் டெட்ரோஸ் அடனோம் கெப்ரியேசஸ் தெரிவித்துள்ளார். MV ஹாண்டியூஸ் என்ற கப்பலில் அரிதான ஹந்தா வைரஸ் பரவியதில் இதுவரை 3 உயிர் இழந்துள்ளனர். இதனையடுத்து அந்த கப்பலில் இருந்த பயணிகள் ஸ்பெயினின் கேனரி தீவுகளில் அவசரமாக வெளியேற்றப்பட்டனர். இந்த வைரசுக்கு தற்போது தடுப்பூசியோ குறிப்பிட்ட சிகிச்சையோ இல்லை என்றாலும் உலக அளவில் மிகப்பெரிய ஆபத்தாக மாறும் அறிகுறிகள் இல்லை என்றும் டெட்ரோஸ் தெரிவித்துள்ளார். தற்போது கப்பலில் இருந்த பயணிகள் மற்றும் பணியாளர்களில் 7 பேருக்கு வைரஸ் உறுதி செய்யப்பட்டுள்ளதுடன் மேலும் ஒருவர் கண்காணிக்கப்பட்டு வருகின்றார். அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ஸ்பெயின் உள்ளிட்ட பல நாடுகளை சேர்ந்தவர்கள் இந்த ஹந்தா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.